லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வி.கே. சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். 65 பேர் இறந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நானும் போய் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கும் அதாவது மருத்துவமனைக்கும் வெளியில என்னோட வண்டி போகும்போது என்னுடைய பக்கத்துல போகும்போதே நான் ஒருத்தங்க படுத்திருக்கதை பாக்குறேன். ஒரு சகதியில ஒரு மனுஷன் படுத்திருக்காரு. அதுக்கு பக்கத்துல ரொம்ப அதிர்ச்சியா எனக்கு இருந்தது என்னன்னா 2 காவலர்கள் நிக்கிறாங்க அங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டு போனேன் வண்டியில, சரி ஏதோ தெரியல, ஏதோ கேஸ் போல படுத்திருக்காங்க, பக்கத்துல காவல்துறை நிக்குதேன்னு நினைச்சுக்கிட்டு போனேன். ஆனா திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு நான் வர்றதுக்கு அந்த இடத்துக்கு. அந்த சமயத்திலையும் அதே இடத்துல அவர் படுத்திருக்காரு. அதே காவல்துறை 2 பேரு 2 கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு நான் இறங்கி கேக்குறேன். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான். காவல்துறை இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழியில படுத்திருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா எதிரில் மருத்துவமனை இருக்கு, முதல் உதவி செய்யறது அவங்களோட காவல்துறையோட கடமை. அத அவங்க செய்யல. அதனால அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு பிறகுதான் நான் புறப்பட்டேன் சென்னைக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் போய் அவர் போயிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டார். ஆனா ஏதோ தெய்வ செயல், நான் அந்த நேரம் அங்க போறேன், அவரை பாக்குறேன், எப்படியோ சேர்த்து விட்டேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம், இந்த அரசாங்கத்து மேலையும் வருத்தம் என்ன அப்படின்னா, காவல்துறைய எப்படி இவங்க வச்சிருக்காங்கிறத அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த காவல்துறையக்காரர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல அவரால். யாருக்கோ மேலதிகாரிக்கோ யாருக்கு பர்மிஷன் கேட்கிறாருன்னு தெரியல, கேட்டுக்கிட்டு நிக்கிறார ஒழிய அவரை தூக்கி முதல் உதவி பண்ணணுங்கிற எண்ணமே அந்த காவல்துறை காக்கி சட்டை போட்டவருக்கு இல்ல. அந்த மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்ததில்ல. ஆனா இப்போ இருக்கு. இதுல வேற திராவிட மாடல் ஆட்சின்னு வேற சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திமுக அரசு நடந்துக்கிறது எந்த விதத்துல நியாயங்கிறத உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். அதாவதுங்க, ரேஷன் கடையில் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் 4வது வருடத்துல இருக்கு, சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறதில்ல. அரிசி கொடுத்தா எண்ணெய் இருக்காது, எண்ணெய் கொடுத்தா சர்க்கரை இருக்காது. இது மாதிரி தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்லை. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா 2 மாதமாக ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் 2,21,00,000 குடும்ப அட்டைகள் கொடுத்திருக்காங்க, அட்டைதாரர்கள் இருக்காங்க. அதுல 1,18,00,000 பேருக்கு அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ பாமாயில் கொடுக்கற வழக்கம். இது யார் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 மாதமாக இது கொடுக்கப்படலை. என்ன காரணம்? தமிழகத்தில் தற்போது காவல்துறையும் சரி, நியாய விலை கடையும் சரி சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வி.கே. சசிகலா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி வருகிறார். இதனை செய்தி வடிவில் பின்னர் விரிவாக பார்க்கலாம்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.